ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை 1 யோவான் கடிதம் 3வது அதிகாரம் வசனங்கள் 7 - 10. அது மிகச்சிறப்பாக 8வது வசனம். பாவம் செய்கிறவர் அனைவரும் அழகை சார்ந்தவர்கள், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறார். ஆகவே இந்த அழகையின் செயல்களை துடைக்கவே இறைமகன் தோன்றினார். அழகையின் செயல்களை துடைக்கவே, because of devil sin entered into the world. பாவம் செய்தோம், நாம் எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் தேவனுடைய மகிமை இழந்து விட்டோம். ஆகவே நாம் தொடக்கத்திலிருந்து பாவத்திலே ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அழகின் செயல்களை செய்ய நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் அவர் சுமந்து அவருக்கு பரிகார பலியாக தன்னை ஒப்புக்கொடு அவர் சிலுவையிலே வெற்றி கொண்ட இறைமகனாய் அவர் பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இதோ இந்த உலகம் அழகை செயல்களை எல்லாம் சாகடித்து நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அவர் சான்று பகிர்ந்த வார்த்தையை திருவெளிப்பாடு புத்தகம் 12வது அதிகாரத்திலே பார்க்கும் 11வது சான்று பகிர்ந்த வார்த்தையிலும் அவர் சிந்திய ரத்தத்தினாலும் நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மீட்கப்பட்ட மக்களாய் அவருடைய தெய்வீக அன்பில் வழிநடத்த ஒப்பு கொடுப்போமா? எங்களிடம் ஆண்டவரை, நேற்றும் என்றும் மாறாதவரை, இதோ அழகை தொலைக்க இறைமகன் இந்த பூமிக்கு தோன்றினீர். அதன் வழியாக சாபத்தையும் பாவத்தையும் வென்றடி சாவை உறுத்தி எங்கே பாவமே சாவினுடைய குழு பாவத்துக்கு வலிமை தரும் சட்டம் பாவத்தையும் சாபத்தையும் சாவை வென்ற தேவனாய் இருக்கு. சாவை கொடுக்கு எங்கே என்று கேட்டார். ஆகவே அழகையை அடித்து அதை எங்களுக்கும் அந்த உரிமையை கொடுத்து நாங்களும் பகைவனை கால்மனையாக்கும் வரை இதோ எங்களுக்காக நீ காத்திருக்கிறீர் என்று 1 Corinthians 15:25 பார்க்கும். ஆகவே எங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறவர்கள் வேறு துன்பத்தை உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தது. ஆகவே தீமை மீது நமக்கு அதிகாரம் உண்டு. தீமை வென்று சாத்தானை வென்று நாம் வெற்றி வாழ்க்கை உலகத்தை வெல்வதுதான் நம்முடைய நம்பிக்கை. 1 யோவான் கடிதம் 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களை பிறக்கும்போது நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ ஒப்புக் கொடுப்போமா? நல்ல ஆண்டவரை, நேற்று மீண்டும் என்று மாறாதவரை, உடைய தெய்வீக அன்பினால் எங்களை ஆட்கும். நீர் விடுதலை தந்து எங்களை காத்து பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.